அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நடு இரவு ஜபம், இந்த வல்லமையான அக்னிமயமான நடு இரவு ஜபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே, உங்களை சுற்றிலும் வரப்போகிற இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின, உங்களை நம்ப பண்ணின, உங்களை விசுவாசிக்க பண்ணின எல்லா காரியங்களிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்யும்படியாய் கர்த்தர் இந்த ஜபத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வல்லமையான நடு இரவு ஜபம் பாதாளத்தை நடுநடுங்க செய்யும். எரிகோ கோட்டைகளை தன்னாலே விழுந்து தரைமட்டம் ஆகும்படி செய்யும். ஐயா, தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிற, விசுவாசத்தோடு எதிர்த்து தைரியமாய் திட நம்பிக்கையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக செங்கடல்கள் எல்லாம் இரண்டாய் பிரியும். ஐயா, ஓங்கி வருகிற, சீறி வருகிற யோர்தான்கள் எல்லாம் இரண்டாய் பிரிந்து ஓடும். மறந்து விடாதிருங்கள், மோசேயின் கையில் வைத்திருந்த அந்த அற்புதமான செங்கோலை எடுத்து நீட்டியதுமே ஒரு கீழ்காற்று வீசினது. தேவ சமூகத்தில் இருந்து ஒரு கீழ்காற்று புறப்பட்டது. அந்த புறப்பட்ட கீழ்காற்று இந்த ஜனங்கள் எல்லோரும் எங்கும் யார் கையிலும் அகப்படாதபடி, எந்த ராஜனுடைய பார்வோனின் கையிலோ குதிரை படைகள், யானை படைகள், ரதங்களின் ராணுவங்களின் கையில் அகப்படாதபடி தப்பி போனார்களே. இவர்களுக்காய் அந்த செங்கடல் திறந்ததே. அப்படியே இந்த 2026 புதிய வழிகள் திறக்கும்படியாய் நடு ஜாமத்திலே ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நடு ஜாமங்களிலே தேவ சமூகத்திலே நில்லுங்கள். ஐயா, இந்த ஆண்டு எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா செங்கடல்களும் இரண்டாய் பிரியும்படியாய், அன்று மோசே தன் கையில் இருந்த செங்கோலை நீட்டினது போல, ஐயா, அந்த கோலை நீட்டினது போல என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையாகிய உம்முடைய வார்த்தையாகிய செங்கோலை நீட்டுகிறோம். வல்லமை உள்ள ஆவியின் பட்டயத்தை இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா வல்லமைகளையும் சக்திகளையும் எல்லா போராயுதங்களையும் காட்டியும் மிகவும் வலிமையான உம்முடைய வார்த்தையை பிரயோகிக்கிறோம். எல்லா எதிர்ப்புகளும் அடங்கட்டும். எல்லா எரிகோ கோட்டைகளும் தரைமட்டம் ஆவதாக. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஜெபியுங்கள். அப்படியாய் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் இப்பொழுதே நிர்மூலமாகும்படியாய் கர்த்தர் எங்கள் கையிலே எங்களுக்கு என்று தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, ஆமென், அவருடைய பிள்ளைகளாகும்படி, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி கட்டளையிடுகிறோம். எல்லா செங்கடல்களும் இரண்டாய் பிரிந்து வழிவிடுவதாக. அதுபோல எங்களை இதுவரை இந்த 2025 வரை, ஐயா, 2000 துரத்தினார்கள், 2010 வரை துரத்தினார்கள், 2015, 20, 23, 25 வரைக்கும் துரத்துகிற இதுவரை நாங்கள் காண்கிற எகிப்தியர் எல்லோரும் நாங்கள் தப்பி போகிற இதே செங்கடல் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாய், அவர்களை நிர்மூலமாக்கும்படியாய், அவர்கள் அழிந்து போகாதபடி ரட்சிக்கப்படும்படியாய், அவர்களை இயக்கிய எல்லா அந்தகார கிரியைகளும், பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும், எல்லா பிசாசு கூட்டங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நடு ஜாமங்களில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நடு ஜாமங்களில் ஜெபியுங்கள். தேவ சமூகத்திலே நில்லுங்கள். பரலோகம் திறக்கப்படும். மாரா சந்து ருக்கவரதரவோ, பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்படியே இருந்து விடாதே, அப்படியே சோர்ந்து விடாதே. ஐயா, எழும்பு, எழும்பு, தூசியை எல்லாம் உதறிவிட்டு எழும்பு. நீ நிச்சயமாய் அக்னி ஜுவாலையாய் பிரகாச
வாசிப்பாய். ஆமென். ஓ, அந்த அற்புதமான யோசுவாவோடு கடந்து சென்ற ஜனங்கள் எல்லோரும், பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் எல்லாம், ஓ தேவனுடைய வார்த்தையாகிய பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் எல்லாம் அந்த யோர்தான் கரையிலே கால் வைத்த பொழுது, ஆமென், என் தெய்வமே, எத்தனை அற்புதமான காரியங்களை எங்களுக்கு நீர் எழுதி தந்திருக்கிறீர் சுவாமி. ஐயா, உம்முடைய வார்த்தையின்படியே நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் இந்த நடு ஜாமத்திலே எங்கள் குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய், எங்கள் தேசத்திற்காய் இந்த நடு ஜாமத்திலே உம்முடைய வார்த்தையோடு வந்து நிற்கிறோம். ஐயா, ஒருவேளை இந்த விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம், வருஷத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம். என் தெய்வமே, ஐயா, உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே அதிசயங்கள் நடக்கும்படியாய் அந்த பெட்டியை சுமந்த ஆசாரியர்களின் கால்கள், அவருடைய உள்ளம் கால்கள் யோர்தான் கரையிலே பட்ட உடனே, ஓ அங்கே இருந்து சீறி வந்து எழும்பி வந்து பொங்கி பிரவாகம் எடுத்து வந்த யோர்தான் பின்னிட்டு ஓடினது போல், ஆமென், ஓ இரண்டாய் பிரிந்து தேவ பிள்ளைகளுக்கு வழிவிட்டது போல், தெய்வமே, கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், நாங்கள் செய்து வருகிற தொழில்களுக்காய், வேலையிலே, ஊழியங்களிலே, என் மகள், என் மகனுக்காக ஓராடி இந்த யோர்தான்கள் பிரிந்து வழிவிடும்படியாய் தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் யோர்தான் திறப்பதாக மாறா ஷக்குரு கபரதரவோ என்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், எரியோ கோட்டைகள் எல்லாம் விழுந்து தரைமட்டமாகும்படியாய் எங்கள் கையிலே ஐயா நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி எங்கள் எல்லைகள் விரிவாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி முரசு கொட்டுகிறோம். இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் மாறட்டும். இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் மாறட்டும். இந்த ஆண்டிலே அற்புதங்கள் நடக்கட்டும். வரப்போகிற ஆண்டு என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் ஆண்டாய் மாறுவதாக. ஓ நன்றி சுவாமி, அப்படியே செய்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்த பிள்ளைகள், ஆமென் ஐயா, சிலர் மாத கணக்கில், நாட்கணக்கில், வருடக்கணக்கில் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்த பிள்ளைகள் எல்லாம் ஐயா, சகரியா 9:12 சொல்லப்பட்டபடி நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நீங்க சொன்ன நல்ல வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்திலே திரும்புகிறோம் சுவாமி. இது அரணுக்கு திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தெய்வமே ஐயா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் நீர் அல்லவா. என் தெய்வமே ஐயா, பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்து வந்த தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமும் அற்புதமுமான காரியங்கள் நடக்கும்படியாய், இரட்டிப்பான நன்மைகள் உண்டாகும்படியாய், ஓ இந்த ஆண்டை இரட்சணியத்தின் ஆண்டாய், மகிமையின் ஆண்டாய் என் தெய்வம் மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஒரு நாளிலே ஓ கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தமாய் மகிழ்ந்திருக்கிறோம் என்று மகிழ்ந்து கொண்டாடும் வகையிலே ஆமென் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் இந்த நடு ஜாமத்திலே விழுந்து விழுகிற, இடிந்து விழுகிற, நொறுங்கி போகிற எல்லா கோட்டைகள், எல்லா அந்தகார சக்திகளுக்கும் முன்னால் இருந்து இவர்கள் விடுபட்டு மீட்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஓ எல்லா குழப்பங்கள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரும்படியாய் ஆமென். அந்த அப்பா மகிமையும் மகத்துவமான அற்புதமும் அழகுமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், எண்ணி முடியாத அற்புதங்களையும், கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவரிடத்திலே வந்து களி கூறும்படியாய் என் தெய்வமே இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் உண்டாகட்டும் சுவாமி. தேவ சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தொடர்ந்து பேசுவீராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே நாங்கள் சொன்னது போல இயேசுவின் நாமத்தினாலே மோசேயின் கரங்களுக்கு முன்பாய், ஆமென், யோர்தானின் அந்த சிறு யோர்தான் கரையிலே வந்து நின்ற தேவ ஜனங்களுக்கு முன்பாய், யோசுவாவுக்கு முன்பாய், ஓ லார்ட், அந்த எரிகோ கோட்டையிலே நடந்தது போல, ஆமென், அந்த மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறினது போல, ஓ புறப்படவே முடியாத கரும் பாறையில் இருந்து கற்பாறையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், ஆமென், ஆச்சரியமும் அற்புதமான காரியங்கள் இன்றே தொடங்குவதாக. ஷண்பகதரபோ, இயேசுவின் நாமத்தினாலே அப்படி நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தியானிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். இன்னும் தியானிப்போம், இன்னும் ஜெபிப்போம். இந்த நடு இரவு ஜெபம் தொடரட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வரப்போகிற இந்த ஆண்டில் உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை, அந்த விஸ்தாரத்தை, அந்த அளவுகளை நீங்களே தேவ பிள்ளைகளாய் இருக்கிற, தேவ சமூகத்தில் இருக்கிற, தேவ சமூகத்திலே வந்திருக்கிற, அனுதினமும் அதிகாலை மற்றும் இரவு வேளைகளிலே எப்பொழுதும் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்பதாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகலாகாது. இந்த இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஐயா, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த மகிமையான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானமே எல்லை. ஐயா, இந்த பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் உங்கள் தகப்பன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் உங்களோடே, உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர். அதுவும் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர். எத்தனை பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனம் நீங்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. அதனால் தான் மோசே என்கிறதான அற்புதமான தேவதாசன் இப்படியாக சொல்லுகிறார்: கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒப்பானவன் யாரோ? குளோரி. இந்த உலகத்தில் எவனையும், யாரையும், எதையும் உங்களுக்கு ஒப்பாய் எடுத்து விடாதிருங்கள், நினைத்து விடாதிருங்கள். உங்களுக்கு சமமானவர்கள் எவரும் இல்லை. ஓ மைட்டி காட். ஏன்னா கர்த்தரே உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள். அவருடைய பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனமும் கர்த்தருடைய வீட்டாருமாய் இருக்கும் பொழுது எத்தனை பேறு பெற்றவர்கள் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகலாகாது. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதங்களின் எல்லைகளை, அளவுகளை தீர்மானித்துக் கொள்ளுகிற பொறுப்பு இந்த உலகத்திலே வேறு எவருக்கும் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தரே கொடுத்திருப்பதினாலே அந்த ஆதி அதிகாரம், அந்த அளவை, அந்த எல்லைகளை தீர்மானித்துக் கொள்ளுகிற பொறுப்பும் கிருபையும் அதிகாரமும் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ மைட்டி காட். அதனால தான் கர்த்தர் நீ விரும்புகிறது உனக்கு வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும், விடுவிக்கும், உன்னை எல்லா துக்கங்கள், துயரங்கள், கடன்கள், ஆபத்துகளிலும் இருந்து விடுவிக்கும் என்று அந்த மகிமையான அளவுகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொன்னவர், தேடுகிறவன், தட்டுகிறவன், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஓ குளோரி. நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. ஓ குளோரி, மைட்டி காட். கர்த்தருடைய அந்த கற்பனைகளை, கட்டளைகளை, வழிமுறைகளின்படியே நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய சித்தப்படி என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆபிரகாமுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி கிடையவே கிடையாது. ஓ குளோரி, எத்தனை பாக்கியம் பாருங்க. ஓ மைட்டி காட். ஆதி
ஆதியாகமம் புஸ்தகத்திலே 12 முதல் அவர் எழுதப்பட்ட காரியங்களிலே ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள், நல்ல ஆசீர்வாதங்கள், மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் பலிக்கும். உங்களுக்கு இயேசுவே கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் பலிக்கும், நிச்சயமாய் பலிக்கும் என்பதை அற்புதமும் அழகுமாய் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே திட்டமும் தெளிவுமாய் பவுலடியார் எழுதி வைத்துள்ளார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். ஆதலினால் இந்த 2025 எனக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் அதை தியானித்து வரப்போகிற 1ஆம் தேதியில் இருந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி சீர் செய்ய வேண்டும், எப்படி என் வாழ்க்கையின் மகத்துவமான காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர், என் பரலோக தகப்பன் வைத்திருக்கிற அவருடைய பரலோக பொக்கிஷ சாலையை திறந்து அவர் என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாய் இருங்கள். நிச்சயமாய் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிமையின் ஆண்டாய், என் தேவனுடைய அனுக்கிரகத்தின் ஆண்டாய், மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம். சிலர் ரட்சிப்பை பற்றி பேசுங்க. ரட்சிப்பு தான் பெரிய ஆசீர்வாதம், இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான். பாவ மன்னிப்பும் ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம், மாற்றமே இல்லை. ரட்சிப்புக்குள்ளே நிலைத்திருங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள். அதே சமயம் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தர் கொடுக்கிற மகிமையான, மேன்மையான, மகத்துவமான ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ வேண்டும். அதிலே எந்த கொஸ்டினோ, எந்த கேள்வியும், எந்த குழப்பமும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. ஆபிரகாமை பார்த்து சில கட்டளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், உன் இனத்தையும், உன் வீட்டையும், உன் தேசத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையோடே கர்த்தர் தொடர்ந்து சொன்ன நல்ல வார்த்தைகளை கவனிங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் எல்லாவற்றையும் விட்டு ஐயா, பழைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய மூதாதையர் வாழ்ந்து வந்த அல்லது வணங்கி வந்த அல்லது நடந்த பாதைகளை எல்லாம் விட்டு கர்த்தரையே பின்பற்றி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறீர்களே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்கள் ஆபிரகாமுக்கு நடந்த காரியங்கள் உங்களுக்கும் நடக்கும். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இங்கே ஏன் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நன்றாக கவனியுங்கள். அது உங்களுக்காகவும் எனக்காகவும், கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தான் இது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கையிலே நடந்தது, அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. ஆனால் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டதின் நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் தான். ஐயா, இதை வாசிக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனிங்க. கர்த்தர் என்னையா அப்படி ஆபிரகாமுக்கு சொன்னார்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஓ க்ளோரி! உங்களையும் என்னையும் அவர் பெரிய ஜாதியாய் மாற்றுவதே. ஐயா, உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பெயரை பெருமைப்படுத்தணுமா? நீங்கள் ஒருவேளை யோவான் ஸ்நானகனை போன்று நீங்களும் சொல்லலாம், ஐயா, நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லலாம். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், சந்தேகமே இல்லை. ஆனால் உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம், சொல்லலாம், தவறில்லை. ஆனால் உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்பதே அவருடைய சித்தம். Mighty God, hallelujah. உங்கள் பெயரை நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க, அவர் நாமத்தை துதிக்கிறீங்க, அவர் நாமத்தை உயர்த்துகிறீர்கள். ஆதலினால் அவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை சிரமங்கள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை கொடுமைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் டெஸ்டினி, நீங்க போய் சேர வேண்டிய இடம், நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய மகிமையான காரியம் என்னவென்று கேட்டீர்களே, ஆனால் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதோடு உங்களை பெரிய ஜாதியாக்கி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் செய்வார். மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார்.
நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை எல்லோரையும் அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை சபிக்கிறவர்களை அவரே சபிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் சாபத்தின் சின்னங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாமல், அல்லது எந்த ஆசீர்வாதத்தின் அழகும் இல்லாமல், எந்த அந்தஸ்தும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று சின்னவனாய் சிறியவனாய், ஒருவேளை நீங்கள் இன்று குப்பையிலும் புழுதியிலும் சாம்பலிலும் கிடக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதே கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீங்கள் விரும்பினால் இந்த மகிமையான எல்லைகளை, இந்த ஆசீர்வாதத்தின் மகிமையான எல்லைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படுமா? என் பிள்ளைகளே, என் குடும்பமே, அல்லது என்னுடைய வீட்டாரே இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஒரு நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு அப்படி சொல்லும் பொழுது, அவருக்கு பின்னடியாய் அவருக்கு ஒரு குழந்தை, ஒரு புத்திர சந்தானம் கூட இல்லாத காலத்திலே அப்படி சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை நம்பவே முடியாத அந்த அற்புதமான வார்த்தைகளை அந்த ஆபிரகாம் என்கிற அற்புதமான விசுவாச வீரன், விசுவாசிகளின் தகப்பன் என்று இறுதியாய் அழைக்கப்பட்ட அந்த அற்புதமான மனிதன் அதை எல்லாவற்றையும் விசுவாசித்ததினால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது என்னையா நீதியாக எண்ணப்பட்டதுன்னா, அது அவருக்கு நடந்தே ஆக வேண்டும், நடக்க வேண்டும், நடக்கும் என்பதாய் தேவ கட்டளை அவர் மீது இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா அவர் விசுவாசித்தார் முடியாதவைகளை. விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி, விசுவாசம் என்பது, நல்ல கவனிங்க, நீங்க நாளை உங்களுக்கு என்ன நடக்கும், வருகிற ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் என்பது காணக்கூடாதவைகளின் நிச்சயம், நம்பக்கூடாதவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது. நம்பவே முடியாதவைகளின் அதை நம்பி நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது, காணக்கூடாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பிடிங்க, என் வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும். நாளைக்கு எவ்வளவு சின்னவளா இருந்தா என்ன, எத்தனை சிறியவனா இருந்தால் என்ன, எத்தனை ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே குப்பையிலும் புழுதியிலும் சாம்பலிலும் கிடந்தாலும் என்ன, என் தேவன் நான் யாருக்குமே ஆசீர்வாதமாய் இல்லாத, எனக்கே ஆசீர்வாதமாக இல்லாத பாத்திரமாய் இருந்தாலும் என்ன, என் கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் என் வேத புத்தகத்திலே, இந்த வேத கர்த்தருடைய புத்தகத்திலே எனக்கு எழுதி தந்தபடியே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று உறுதியாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள். ஐயா, உங்களை சபிக்கிறவர்களை எல்லாம் அவரே சபிப்பார் என்று நிச்சயமாய் நம்புங்கள். பாருங்க, ஆபிரகாம் இதை கேட்ட பொழுதே பாருங்க, முதல்ல கர்த்தர் சொல்றார், கண்டிஷன் சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன இந்த நல்ல அற்புதமான வார்த்தைகளை கேட்ட உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இன்று அருமையான தேவ பிள்ளைகளை, இதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசித்து இந்த காரியங்களை கடைபிடியுங்கள். அடுத்து தொடர்ந்து வருகிற 1ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாய் இவைகளை குறித்து நாம் தியானிப்போம். வரப்போகிற ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய், ஒரு மகத்துவத்தின் ஆண்டாய், என்னோடு ஜெபிக்கிற இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் இதை இழந்து போகாதபடிக்கு, இதை பெற்றுக்கொள்ளுகிற அற்புதமான வேத ரகசியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். இதுதான் உங்களுடைய எல்லை, இதுதான் உங்களை எப்படியாய் பெரிய ஜாதியாக்குவார் என்பது ஒருவேளை உங்கள் வீட்டிலோ, உங்கள் தெருவிலோ, உங்கள் பட்டணத்திலோ, உங்கள் கிராமத்திலோ, அல்லது உங்கள் தமிழ் தேசத்திலோ, அல்லது இந்தியாவிலோ, உலகத்திலோ உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். அது உங்களுடைய மன விருப்பத்தின்படியே அவர் செய்வார் என்பதிலே, நீங்கள் விரும்புகிறபடியே அதை ஆக பண்ணுவார் என்பதிலே, நீங்கள் விசுவாசித்தபடியே அது ஆகும் என்பதிலே மைட்டி காட், எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இவைகளை குறித்து நாம் தியானிப்போம். இந்த நாட்களில்
நாட்களிலே தியானித்து வரப்போகிற நாட்களிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிப்போம். தொடர்ந்து அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் ஐயா, இந்த வருடத்தின் முடிவு நாட்களிலே, இந்த வருடத்திலும் கடந்த வருடங்களிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் தேவனாகி கர்த்தர் தொடர்ந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் தகப்பன் வீட்டையும் இனத்தையும், ஓ லார்ட், இவர்களுக்கு இருக்கிற தேசத்தையும் எல்லாவற்றையும், எல்லா குணங்களையும், இதற்கு முன்பு இருந்த எல்லா பாவ வாழ்க்கையையும், பாவமான சிந்தனைகளையும், ஆவிக்குரிய கனிகளுக்கு விரோதமாய் இருந்த மாம்சீகமான சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள், ஆசைகள், விருப்பங்கள், உலகபூர்வமான எல்லாவற்றையும் விட்டு உம்மையே நோக்கி பார்க்கிற, உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீரே இவர்களை பெரிய ஜாதியாக்கி, ஓ லார்ட், இவர்களை ஆசீர்வதித்து, இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் இவர்கள் பெயரை பட்டணத்திலும் வெளியிலும் வருகையிலும் போகையிலும், ஓ லார்ட், நீர் ஆசீர்வாதமாய் இவர்கள் இருக்கும்படியாய் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் இன்னும் அதிகமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா விதமான உபத்திரவங்கள், எல்லா விதமான கொடுமைகள், துக்கங்கள், எல்லா விதமான பாடுகளிலும் இருந்து என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் முடிவோடு, இந்த நாட்களோடு இந்த உபத்திரவத்தின் காலங்கள் முடிந்து போகட்டும். துக்கங்கள், துயரங்களின் காலங்கள் இதோடு முடிந்து போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், கட்டுகள், சிறையிருப்புகள் இதோடு மாறி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கடனும், கஷ்டமும், தோல்வியும், அவமானமும் இதோடு மாறி போகும்படியாய், இதோடு முடிந்து போகும்படியாய், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின என்று ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய ஆண்டை தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய இரக்கமும் காருண்யமும் இவர்களை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் இந்த பண்டிகை நாட்களில் கூட எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன நிலைமையில் இருக்கிறார்களோ, இந்த வருடத்தின் கடைசி இவர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கிறதோ, இவைகளை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் இனி வரும் நாட்களை, வரப்போகிற ஆண்டை மகிமையின், அற்புதத்தின், அதிசயத்தின் ஆண்டாய், என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகத்தின் ஆண்டாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஐயா, எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீரே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கும்படியாய், இவர்கள் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய், நூறத்தனையாய், இப்பொழுது இவர்கள் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காய் பெருகச் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சபிக்கிறவர்களை நானே சபிப்பேன் என்று சொன்னீங்களே. ஆமென். ஓ லார்ட், சபிக்கிறவர்கள், இவர்களையும் எங்களையும் சபிக்கிறவர்கள், ஓ லார்ட், அழிந்து போகாதபடி தேவ சமூகத்திலே மனம் திரும்பி வரும்படியாய், தேவ சந்நிதியிலே மனம் திரும்பி வரும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து செல்லட்டும். நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே ஐயா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் இழந்து போகாதபடி, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களே, அது போலவே ஓ லார்ட், நல்ல வேலைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள்
ஆயத்தமாகட்டும். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கைகள் செம்மையும் அற்புதமும் அழகும் ஆச்சரியமுமாய் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது என்று சொல்லி மகிழத்தக்கதாக நல்ல காரியங்கள் நடக்கட்டும் விரைவாய். என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீங்கி போகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். மேலை நாடுகளுக்கு செல்ல காத்திருக்கிற பிள்ளைகள் அங்கே சென்று பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் அங்கேயும் கடன் கஷ்டம் நிம்மதி இல்லாமல் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமான நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்கிற எல்லா தொழில்களிலும் கையின் பிரயாசங்களிலும் அவர்கள் வேலைகளிலும் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கடனும் கஷ்டமும் தோல்வியும் அவமானமும் வெட்கமும் இதோடு மாறி போகட்டும். எந்த இடத்திலே உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்திலே தேவனாகி கர்த்தர் இவர்களை மகிமைப்படுத்தும்படியாய் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த பொல்லாத சத்துரு இனியும் இவருடைய செல்வத்தை, ஆரோக்கியத்தை, இவர்கள் அந்தஸ்தை, இவருடைய ஐஸ்வர்யங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஆளுகை செய்யாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவை காலின் கீழே மிதித்து போடுகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே இவர்களை கெடுக்கவும் அழிக்கவும், இவருடைய பணங்களை பண விஷயங்களிலே, செழிப்பிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஊழியத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரமும் துன்பமும் கெடுதியும் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வந்த பொல்லாத சத்துருவை மறுபடியுமாய் காலின் கீழே மிதித்து போடுகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நல்ல ரட்சிப்பின் வாழ்வையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழுகிற பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற இந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் மேன்மைக்கு மேல் மேன்மை, மகிமைக்கு மேல் மகிமைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 5 லார்ட் இவர்களின் ஆசீர்வாதங்களின் எல்லைகளை இவர்களே விசுவாசத்தின்படியே தீர்மானித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருக்கு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் நாங்களுமாய் லார்ட் புதிய பலன், புதிய கிருபைகள், புதிய கான்ட்ராக்டுகள், புதிய வசதிகள், புதிய தொடர்புகள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகளை பெற்றுக்கொண்டு உயர உயர கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயர எழும்புகிற உன்னதமும் உயர்வுமான மேன்மையான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வீராக. இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே நடந்துவிட்ட துக்கமான அல்லது தோல்வியான அல்லது கடனும் கஷ்டமான காரியங்களை குறித்து நாங்கள் துக்கப்பட்டு இருக்காதபடி வரப்போகிற மகிமையின் ஆண்டை, மகத்துவத்தின் ஆண்டை என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் செய்த வாக்குத்தத்தத்தின் ஆண்டை, கர்த்தருடைய அனுகிரகத்தின் ஆண்டை சுதந்தரித்துக் கொள்ளுகிற பாக்கியங்களை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். அதற்காய் பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிற நல்ல வார்த்தைகளுக்காகவும் நல்ல கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவரே பேசுவீராக. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே வரப்போகிற ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ண, திட்டம் பண்ண, அதை ஸ்டடி பண்ண, அதை ஆயத்தப்படுத்த உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் விரும்பியபடியே, நீங்கள் வேண்டிக் கொண்டபடியே, நீங்கள் விசுவாசித்தபடியே உங்கள் காரியங்கள் ஆகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயா, இந்த வருகிற ஆண்டிலாவது, இந்த புதிய வருடத்திலாவது என்னுடைய ஆசை கனவுகள் எல்லாம் நிறைவேறுமா? என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? யார் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்கள்? எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யார்? எங்கே இருந்து என்னுடைய மேன்மை வரும்? நான் நம்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து எனக்கு, யார் மூலமாய் எனக்கு வாய்க்கும் என்று ஒருவேளை நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனுடைய
எவருடைய இருதயத்திலும் புற்றீசல் போல புது புது எண்ணங்களும் ஆசைகளும் ஓர் ஆயிரமாய் தோன்றி மறைவதுண்டு. வண்ணத்து பூச்சிகளாய் இருதயத்தின் நினைவுகளை இதமாய் தொட்டுவிட்டு போகும் எண்ணங்களும் ஏக்கங்களும் ஏராளம் ஏராளம். ஐயா, இப்படி நடந்து விடாதா, அப்படி நடந்து விடாதா என்று அநேக ஆசைகளோடும் ஓர் ஆயிரம் ஏக்கங்களோடும் சிட்டு குருவிகளாய் மனது ரெக்கை கட்டி பறப்பதுண்டு. இந்த ஆசை எண்ணங்களும் ஆனந்த கனவுகளுமே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசை எண்ணங்களும் ஆனந்த கனவுகளுமே அநேகரின் உயிர் மூச்சாய் சுவாச காற்றாய் இருக்கிறது. நம்மில் அநேகர் வெற்றி சிகரங்களை தொட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மில் அநேகர் வெற்றி சிகரங்களை தொட்டிருந்தாலும், அநேகர் ஆனந்த தைல அபிஷேகத்தினால் செழித்திருந்தாலும், அநேகர் தங்கள் சாம்பலாய் போன வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றியிருந்தாலும், அநேகருடைய ஆசைகளும் ஏக்க எதிர்பார்ப்புகளும் கரையை தொட்டு விடுவதற்காய் பிரயத்தனப்பட்டு முயன்று முயன்று முடியாமற் போன காற்றில் ஆடும் கடல் அலைகளைப் போல கரை சேர முடியாமல் தத்தளிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமாம் ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மில் அநேகருக்கு ஒரு தீர்வே காண முடியாத ஒரு கேள்வி இருக்கிறது. ஐயா, எந்த முடிவுமே எட்ட முடியாத ஒரு கேள்வி இருக்கிறது. என் வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறதே, இந்த காரியங்களிலே நான் எப்படி வெற்றி பெறுவேன்? இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி வசந்த காலமாய் மாறும்? நான் நம்பி இருந்த காரியங்களிலே ஒரு விடிவு வருமா? நான் ஏங்கி இருந்த ஏக்கங்களுக்கு ஒரு தீர்வு வருமா என்று நம்மில் அநேகர் அலைபாய்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தின் மனிதர்களில் அநேகர் இப்படியாய் புலம்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளையை குறித்து, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவையானது ஒன்றே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களை பார்த்து, இப்படியாய் அநேக எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் துடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் விசுவாசத்தோடே கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் காரியங்களை அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்ல போகிற காரியங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமானவைகள். ஆனால் உண்மை இந்த வருகிற ஆண்டு என்ன நடக்கும், அது எப்படி இருக்கும், அது விசேஷமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற உங்களுக்கு, உனக்கும் எனக்கும் எப்படி இருக்கும்? உங்கள் காரியங்களை யார் வாய்க்க பண்ணுவார்கள்? எங்கே இருந்து உங்கள் வெற்றி வாழ்க்கை தொடங்கும்? எங்கே இருந்து உங்கள் வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல் திறக்கும்? எங்கே அந்த ரகசியத்தின் ஊற்றுக்கண் இருக்கிறது? ஐயா, எங்கே என் வெற்றி வாழ்க்கையின், வெற்றி மாளிகையின் அஸ்திவாரம் இருக்கிறது? வெற்றி வாழ்க்கையின் திருப்பு முனை இருக்கிறது என்று கேட்கிற ஒரு கூட்டத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். நன்றாக கவனியுங்கள். எத்தனை சோதனைகள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் இருந்தாலும் நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுகிற அறிவுரையே நிற்கும். இந்த உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம், இந்த வானமும் பூமியும் பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து உருத்தெரியாமல் போனாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற ஒரு வார்த்தையும், ஒரு வார்த்தையின் எழுத்தும், எழுத்தின் ஒரு சிறிய உறுப்பும் ஒரு நாளும் அழிந்து போவதும் இல்லை, அவைகள் பொய்யாய் போவதும் இல்லை என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ஒரு அற்புதமான ரகசியத்தை, ஒரு வெற்றி வாழ்க்கையின், வெற்றி பிரயாணத்தின், வெற்றி வாழ்க்கை பிரயாணத்தின் வழிமுறைகளை கர்த்தர் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள். யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வெற்றி வாழ்க்கை வழிமுறைதான் யோசுவாவை அநேக யுத்தங்களுக்கு மத்தியிலே, அநேக போர்களுக்கு மத்தியிலே, அநேக கண்டங்களையும் ராஜ்யங்களையும் தேசங்களையும்
அரசர்களையும் தேசாதிபதிகளையும் ராஜாக்களையும் கடந்து செல்லுகிற, அவர்களை தாண்டி செல்லுகிற அல்லது அவர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்ளுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அற்புதமான இளைஞனுக்கு ஒரு அற்புதமும் ஆரோக்கியமுமான வாழ்க்கையை, வெற்றிகரமான வாழ்க்கை பிரயாணத்தை கொடுத்தது கர்த்தர் கொடுத்த அற்புதமான வழிமுறை என்பதை மறந்து விடாதிருங்கள். அதே வழிமுறை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் மாபெரும் வெற்றிகளை கொண்டு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, என் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் எங்கே இருக்கிறது? யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒருவேளை நினைத்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்வார். நிச்சயமாய் நீங்கள் அந்த வாழ்க்கையிலே பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், அதுபோல் தான் நடக்கும், நான் எண்ணியபடியே நடக்கும், கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்தபடியே நடக்கும், கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும். 1000 ஜனங்கள் ஒருவேளை புது புது எண்ணங்களும் ஆசைகளும் 1000 கனவுகளும் கற்பனைகளுமாய் ஆசை எண்ணங்களும் ஆனந்த கனவுகளிலும் லைத்திருந்து விடிந்து பார்த்தால் ஒன்றுமில்லாதது போன்ற வெறுமையும் நம்பிக்கையின்மையும் துக்கமும் துயரமும் சூழ்ந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான தேவ வார்த்தையை, தேவ ரகசியத்தை கேட்க போகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் அப்படி இருக்க போவதில்லை. ஐயா, இந்த கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்காக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாக கவனியுங்கள். ஐயா, இந்த மோசே மரித்து போன பிறகு இந்த மோசே என்கிறதான மகா பெரிய தேவ மனிதன் 30 லட்சம் ஜனங்களை வனாந்திரத்திலே அந்த எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலே அந்த மகா பயங்கரமான அரசனுடைய கோர பிடியிலே இருந்து அவர்களை விடுவித்து 30 லட்சம் பேரை, 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், அவர்களை விடுவித்து வனாந்திர மார்க்கமாய் நடத்தி வந்த அற்புதங்களின் மனிதன், ஒப்பற்ற ஒரு உன்னதமான மனிதன். ஓ குளோரி! அப்படிப்பட்ட மனிதன் மரித்து போன பிறகு அந்த ஒரு காரியம் யோசுவா என்கிறதான ஒரு இளைஞன் கையிலே கொடுக்கப்படுகிறது. இந்த மனிதன் கடந்து செல்ல வேண்டிய, இந்த இளைஞன் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் மகா கொடூரமானவைகள். அநேக ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் அநேக அரசுகளையும் இராணுவங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரப்போகிற நாட்களிலே ஒருவேளை உங்கள் சவால்களும், உங்களுக்கு எதிராய் நிற்கிற சோதனைகளும் வேதனைகளும், எதிராய் நிற்கிற அநேக காரியங்களும் பயங்கரமாய் நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களை மிரட்டுவது போல், உங்களை அழித்து விடுவது போல், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவது போல் நின்று கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் இந்த பிரயாணத்திலே, இந்த மகிமையான யோசுவாவின் பிரயாணத்திலே, நிச்சயமாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை நீங்களும் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் இந்த யோசுவாவுடனே ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் காரியத்தை யார் வாய்க்க செய்ய முடியும்? உன் காரியத்திலே ஜெயம் கொள்ளுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ புத்திமானாய் எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நல்லோசனை உள்ளவனாய் நடந்து கொள்ளுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையை, உன் வழிகளை எல்லாம் நீ வாய்க்க செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அற்புதமான வழிமுறையை கற்றுக் கொடுத்தார். அந்த வழிமுறையை அந்த இளைஞன் அற்புதமாய் கடைசி வரை கடைபிடித்ததினாலே லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த அற்புதமான தேசத்திலே கொண்டு சேர்த்தது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த அற்புதமான ராஜ்யத்தை எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்த அற்புதமான பணியை செய்து முடித்தான். இன்றும்
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் அந்த அற்புதமான கிருபைகளை, வாக்குத்தத்தங்களை, கர்த்தரே கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நிச்சயமாய் பெற்று அந்த வாக்குத்தத்த பட்டணத்தை, அந்த வாக்குத்தத்தங்கள் சூழ்ந்த அந்த பகுதியை, அந்த மேன்மையான வாழ்க்கையை, மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய் இதை நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் சொன்னபடியே இன்று யோசுவா 1:7-8 உள்ள காரியத்தை நாம் நன்றாக கவனிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் மறுபடியுமாய் அந்த மனிதனிடம் சொல்லுகிறார், பலம் கொண்டு திட மனதாயிரு, பலம் கொண்டு தைரியமாயிரு, கலங்காதே, திகையாதே. எதுக்கையா? நான் சொன்ன காரியங்களை, நான் வாக்குத்தத்தம் பண்ணின நல்ல வார்த்தைகளை, நான் உங்களுக்கு சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்களை, நல்ல செய்திகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஏன் ஆண்டவரே, நான் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்று ஒருவேளை கேட்கிறீர்களா? நீங்கள் நம்ப வேண்டிய காரியங்களிலே, நம்ப வேண்டிய காரியத்தை நம்பாமல் பயப்படாதிருங்கள். நம்பாமல் நீங்கள் பயப்படாது அஞ்சாதிருங்கள். பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். எத்தனை காரியங்கள் உங்களுக்கு தாறுமாறாய் நடந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் ஒருவேளை நீங்கள் நம்பி இருந்தவைகள் எல்லாம் நடக்காமல் போனாலும் சரி, எத்தனை காரியங்களிலே நீங்கள் உற்சாகமாய் காத்திருந்தவைகள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் சரி, 1000 எதிர்ப்புகள், 1000 சவால்கள், 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ நின்று பயமுறுத்தினாலும் சரி, இந்த அற்புதமான ரகசியத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, இந்த ரகசியமும் அற்புதமான வெற்றி திறவுகோலை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளும் பொழுது, ஓ மைட்டி காட், நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நன்றாக கவனியுங்கள். அப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் வழியை வாய்க்க செய்வதற்காக, நீ ஒரு வெற்றி வாழ்க்கையிலே புறப்பட்டு வாழ்க்கை பிரயாணத்தை வெற்றி வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளுவதற்காக, உன் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாவதற்காக, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் உன்னை நம்பி இருக்கிற எத்தனை ஜனங்களும் அந்த அற்புதமான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீ செய்ய வேண்டியது என்ன? நன்றாக கவனியுங்கள். யோசுவாவிடம் கர்த்தரே சொன்ன நல்ல யோசனை இன்று உங்களுக்கும் இந்த ஆண்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஐயா, யார் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்கள்? யார் எங்களுக்கு நன்மை செய்வார்கள்? நாங்கள் எப்படி புத்திமான்களாய் நடந்து கொள்வது? எப்படி இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வது? எப்படி எங்கே இருந்து எங்கள் ஜெயம் வரும் என்று கேட்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தம்முடைய வேதத்திலே உங்களுக்கென்று நமக்கென்று எழுதி கொடுத்த அற்புதமான வாக்கியங்களை, வாக்குத்தத்தங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை படி செய்வதற்கு நாம் கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிருப்போம். அது என்னையா? அதை செய்ய கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் பலம் கொண்டு மாத்திரமல்ல, மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க சொல்லி இருக்கிறாரே, அது என்னவென்று கேட்டீர்களே. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவது ஒன்றும் மிகவும் லேசான காரியம் அல்ல. ஐயா, தேவ அனுக்கிரகத்தோடு, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தான் அது முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை செய்ய கவனமாய் இருப்பதற்கு, அதில் இருந்து உங்களை தொலைப்பதற்கு, பிரிப்பதற்கு, சந்தேகத்தை, பயத்தை, கொடுமையை, கலக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த பொல்லாத பிசாசு அவனால் இயன்ற எல்லா ராஜதந்திரங்களையும் செய்வான். ஆனால் நீங்களோ மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருந்து கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ விலகாதிருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அற்புதமான வழிமுறைகளை விட்டு நீங்கள் வலது புறமோ இடது புறமோ சாயாமல் அதை அற்புதமாய் கடைபிடித்து வருவீர்களே. ஆனால் கர்த்தர் இன்னுமாக சொல்லுகிற இந்த நியாய பிரமாண புஸ்தகம், இந்த தேவ வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கற்பனைகளும் கட்டளைகளும், உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீங்கள் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான தேவ வசனங்களை, அற்புதமான தேவ வாக்கியங்களை இரவும் பகலும் நீங்கள் தியானித்துக் கொண்டிருப்பீர்களாக. எதற்குன்னு கேட்டீங்கன்னா, அதை செய்ய, அவைகளின்படி செய்ய நீங்கள் கவனமாயிருக்கும்படி நன்றாக கவனியுங்கள். ஐயா, வேத வாக்கியங்களை அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது. ஆண்டவர் சொல்றாரு, அதை அறிந்தபடியே அதன்படி நடக்கிறவர்களாய், வேத வாக்கியத்தின்படி கிரியை செய்கிற பிள்ளைகளாய், அதை விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தின்படியே வேத வாக்கியங்களின்படியே கிரியை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும்? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நன்றாக கவனியுங்கள். அப்பொழுது யார் உங்களுடைய வழியை வாய்க்க பண்ணுவார்கள்? அப்பொழுது நீ உன் வழியை. அப்பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது போன்று நீங்கள் நடக்கும் பொழுது நீங்களே உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவீர்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் கர்த்தர் அப்புறம் தான் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படியாய் தேவ வார்த்தையோடு நடக்கும் பொழுது தேவனோடே நடக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையோடே நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தரோடே நடக்கிறீர்கள். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் அவரே உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். இந்த நியாய பிரமாணத்தின், இந்த வேத எழுத்துக்களின், வேத வாக்கியங்களின் ஓர் ரகசியமான, அற்புதம், அதிசயமான வார்த்தைகள் எல்லாம், வசனங்கள் எல்லாம் உங்கள் வாயை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலை வந்தால் என்ன அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? சொல்லுங்கள். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் என்னோட இருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர், வருஷத்திலே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றுகிற, தானியேல் 2:21 காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட இருக்கிறார். வரப்போகிற ஆண்டிலே என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், என் காலங்களை மாற்றுகிறவர். இன்னும் 7 ஆண்டுகள் நாங்கள் ஒப்பேற முடியாது, வாழ முடியாது, நிம்மதியாய் வாழ முடியாது என்று சொன்னானே. 7 ஆண்டுகள் எங்கள் வாழ்க்கையிலே 7.5 சனி இருக்கிறது என்று சொன்னார்களே. இனி இந்த குடும்பம் வாழாது, இனி இவர்கள் வாழ முடியாது, இனி இவளெல்லாம் தலை தூக்க முடியாது, இவளுடைய காரியம் இனி வெற்றி பெறாது என்று சொன்னார்களே. இனி இந்த குடும்பம், சாபம் பிடித்த குடும்பம், இனி எழும்புவதே இல்லை. இவர்களெல்லாம் இனி எப்படி வாழப் போகிறார்கள்? அழிந்து போனார்கள். அவமானமும் துக்கமும் ஏமாற்றமும் இவர்களை சூழ்ந்து கொண்டது. இந்த இருளில், இந்த காரிருளில் இருந்து இவர்கள் எப்படி வெளிப்படுவார்கள் என்று சொன்னார்களே. நீங்கள் நம்ப வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல நீங்களும் நிச்சயமாய் இந்த இரட்சகர் இயேசுவோடு, இந்த ஆண்டவரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவோடு நீங்கள் கடந்து வரும் பொழுது, அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விடாதபடி கடைபிடித்து அதை உங்கள் வாயை விட்டு பிரியாதபடி நீங்கள் காத்துக் கொள்ளும் பொழுது, அதில் இருந்து இடது பக்கம் வலது பக்கம் சரியாதபடி உங்களை காத்துக் கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களை அசைக்க முடியாது. அது யாராய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராய் வருகிற எவராய் இருந்தாலும் சரி, வீட்டிலும் வெளியிலும் சரி, நாட்டிலும் உலகத்திலும் சரி, அல்லது நேச்சுரல் இயற்கை உலகத்திலும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்திலும் சரி, எந்த கொம்பனாலும் நீங்கள் இப்படி தேவனோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும், எந்த மனிதனுக்கும், அது ஒருவேளை உங்கள் கணவனாய் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளாய் இருக்கலாம், உங்கள் ஒருவேளை மருமகளோ
மாமியாரோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்களோ நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால், நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் நிலை நிற்பவன் யார்? அருமையான தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். இப்படியாய் யோசுவாவுக்கு கர்த்தரே கொடுத்த நல்ல கற்பனைகளை, கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். 2035 2075 உங்களை ஒருவனும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. இப்பொழுது அல்ல, எப்பொழுதும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொன்னது போல என் அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லுங்கள். இந்த நாட்களிலே, ஐயா, இந்த வருடங்களிலே, நான் கடந்து செல்ல போகிற இந்த புதிய நாட்களிலே, ஓ கர்த்தரையே எனக்கு முன்பாக, கர்த்தரையே எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு முன்பாக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஆதலினால் அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறார், இருப்பார், இருந்து கொண்டிருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். எந்த பஞ்சங்களும், குழப்பங்களும், யுத்தங்களும், போர்களும், ஆபத்துகளும் வந்தாலும் சரி, உங்களை ஒன்றும் அசைப்பதில்லை. ஒன்றும் உங்களை சிறைப்படுத்துவதில்லை. ஒன்றும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை கண்டால் செங்கடல்கள் எல்லாம் நடுநடுங்கி 2 பிரிந்து போகும். செங்கடல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் 2 பிரிந்து உங்களுக்கு வழி கொடுக்கும். வழியே இல்லாத, யாருக்கும் வழியே கொடுக்க முடியாத வனாந்தரங்களிலே உங்களுக்கு வழிகள் உண்டாகும். அவாந்தர வெளிகளிலே உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அவாந்தர வெளி போல் அல்லது வனாந்தரம் போல் காணப்பட்டால் அங்கே ஆறுகளும் நீரூற்றுகளும் உண்டாகும். ஓ மைட்டி காட், முள்ளும் கொறுக்கையும் உண்டாயிருந்த, முள்ளு போன்ற பிரச்சனைகளும் முள்ளு போன்றும் கொறுக்கை போன்றும் உங்களை குத்தி கொண்டிருந்த, குத்தி உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்ல அற்புதமான நாணல் செடிகளும், ஓங்கி வளர்கிற தேவதாரு விருட்சங்களும், ஓங்கி வளர்கிற அற்புதமும் அதிசயமுமான கேதுரு மரங்களும், தேவதாரு மரங்களும் உண்டாகிற அற்புத தோட்டமாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிவிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் 3ஆம் வசனத்திலே சொன்னது போல, நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தேவ மனிதர்களுக்கு வேதத்திலே சொன்னது போலவே, கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு சொன்னது போலவே, நீங்கள் கால் மிதிக்கிற தேசம் எவ்விடத்தையும், கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அது என்னையா கால் மிதிக்கும் இடம்னு கேட்டீங்கன்னா, வரப்போகிற ஆண்டிலே எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, எவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்பி விசுவாச அறிக்கை செய்கிறீர்களோ, எவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நீங்கள் உங்கள் உதடுகளை விட்டு, உங்கள் வாயை விட்டு இந்த அற்புதமான வார்த்தைகள் பிரியாதபடி நீங்கள் இரவும் பகலும் அதை தியானித்து நீங்கள் அவைகளின் படி நடக்கும் பொழுது, நிச்சயமாய் நீங்கள் விரும்பி கால் வைக்கிற இடங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விரும்பி ஆரம்பிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். இந்த புதிய வருடத்திலே நீங்கள் ஆரம்பிக்க போகிற காரியங்கள், நீங்கள் தொடங்க போகிற காரியங்கள், தொடங்கிவிட்ட பிசினஸ்கள், வியாபாரங்கள், தொடங்கிவிட்ட ஊழியங்கள், உங்க ஊழியங்களிலே, வாவிக்குரிய வாழ்க்கையிலே மேன்மையும் மகிமையுமாய் நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்றவர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியாய்ப்பட்ட அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார். மாத்திரமல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஓ க்ளோரி. 5ஆம் வசனத்திலே யோசுவாவோடு கர்த்தர் சொன்னது போலவே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த பகுதியிலே எப்படி இருந்தாலும் சரி, நம்புங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக, ஒருவனும் ஒரு பிரச்சனையும், எந்த கடனோ, கஷ்டமோ, நஷ்டமோ, தோல்வியோ, அவமானமோ, பாடுகளோ, சோதனைகளோ ஒன்றும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்திருப்பதில்லை. ஓ க்ளோரி, மைட்டி காட். நான் மோசேயோடு, யோசுவாவோடு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இருந்தது போல உன்னோடும் உங்களோடும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று கர்த்தரே சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை மனதிலே நிறைத்துக் கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட். வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை கர்த்தரே அவருடைய நல்ல புஸ்தகத்திலே
அவர் கைப்பட அவருடைய விரலினால் எழுதப்பட்ட புஸ்தகத்தை, பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறாரே ஐயா. இந்த உடன்படிக்கை புஸ்தகத்திலே, இந்த வாக்குத்தத்தங்களின் புஸ்தகத்திலே, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவைகள் உங்களுக்குத்தான் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒருவேளை இந்த கேரல் ரவுண்ட்ல கொண்டு அல்லது இந்த ஜனவரி 1ஆம் நாளிலே கொண்டு உங்கள் கைகளிலே கொடுக்கிற அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருக்கும் பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, அதை விட்டுவிட்டாலும் சரி, ஆனால் நிச்சயமாய் நம்புங்கள், இந்த வேதத்திலே, வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட வாக்கியங்கள், நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல, அது வருடத்தின் ஆரம்பத்திலோ முடிவிலோ கொடுக்கிற ஒரு வசனங்கள் அல்ல, எல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் பலிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார். பாடுபட்டீர்களா? ஒரு நல்ல வசனத்தை உச்சரியுங்கள். கஷ்டப்படும் பொழுதும், துக்கம் வரும் பொழுது, ஆபத்து பயம் வரும் பொழுது, நோய் துன்பம் கவலை கஷ்டம் கடன் வரும் பொழுது கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை உச்சரிக்க பழகுங்கள். இந்த நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் வார்த்தைகளும் உங்கள் வாயை விட்டு ஒருபோதும் பிரியாதிருக்கும்படியாய், உங்கள் வாயை விட்டு அவைகள் ஒருபோதும் பிரியாதிருக்கும்படியாய் பாருங்கள். அவைகள் எப்பொழுதும் பிரியாதிருக்கும் பொழுது நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லுகிறேன், அவைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருந்தால், அவைகளின் படி செய்ய நீங்கள் கவனமாய் இருந்தால், நிச்சயமாய் உங்கள் வழியை நீங்கள் வாய்க்க பண்ணுவீர்கள். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவீர்கள். 2025 மாத்திரமல்ல, 2030-35 ஆயிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் நான் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் ஐயா, வரப்போகிற ஆண்டிலே, லார்ட், இந்த வரப்போகிற மகிமையான ஆண்டிலே, எங்கள் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே, கர்த்தர் எங்களுக்கு ஈவாய் கொடுக்க போகிற இந்த வருடத்திலே நடக்க போகிற ராஜரீக மேன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நானும் என் சகோதரிகளும், யார் யார் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறார்களோ, அநேகர் ரட்சிக்கப்படும் சோர்ந்து பயந்து தொலைந்து நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் வாழுகிற பிள்ளைகளுக்காய் இந்த நல்ல செய்தியை யார் யார் அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறார்களோ, அன்பு தேவ பிள்ளைகள், கர்த்தருக்காய் நிற்கிற, சுவிசேஷத்திற்காய் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 2025 ஒரு மகிமையின் ஆண்டாய் மாறும்படியாய், புதிய தொடக்கங்களின் ஆண்டாய் மாறும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். லார்ட், in the mighty name of Jesus, நன்றி செலுத்துகிறோம். மாறாவின் கசப்பை போன்று கசந்த வாழ்வுகள் மதுரமான மகிமையின் வாழ்க்கையாய் மாறட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இருந்தது போல் அல்லாது என் தெய்வம் எங்களுக்காக வைத்திருக்கிற ராஜமேன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாய், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் நிறைவேறும்படியாய், ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன என் அற்புதங்களின் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய், மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. புதிய காரியங்கள் தொடங்கட்டும், புதிய வாழ்க்கைகள் தொடங்கட்டும், புதிய நல்ல கான்ட்ராக்டுகள், புதிய ப்ராஜெக்டுகள் உம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதாக, புதிய ஊழிய அழைப்புகள் வருவதாக, ஊழியத்திலே மேன்மையும் மகிமையான காரியங்கள் நடப்பதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாவதாக. எஸ் லார்ட், நன்றி செலுத்துகிறோம். வெட்கமடைந்து போன பிள்ளைகள் எல்லாம் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை பெற்றுக் கொள்ளுவார்களாக. தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சங்கடங்களும் துக்கங்களும் தோல்விகளும் அவமானங்களும்
நாமங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. இவர்களுக்கு நிந்தையை கொடுத்தவர்கள் நிந்தையில் அகப்படுவார்களாக. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படும் வரைக்கும் உபத்திரவம் உண்டாகட்டும். அவர்களும் மனம் திரும்பும்படியாய், தத்தளிப்பின் பாத்திரத்தை இவர்கள் கையிலே கொடுத்துவிட்டு சென்றவர்கள், ஆமென், நியாயம் இல்லாமல் இவர்களை அடித்தவர்களும் அடக்கி வைத்தவர்களும் இவர்களை அழித்தவர்களும் அழிக்க நினைத்தவர்களும் மனம் திரும்புவார்களாக என் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொக்கரித்தவர்கள் எல்லாம் இவர்கள் தேவ ஜனம் என்று அறிந்து கொள்ளும்படியாய், இவர்களை ஏளனமாய் கேவலமாய் பார்த்தவர்கள் எல்லாம் இவர் உண்மையாகவே தேவ ஜனம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ளும்படியாய், வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்கள் உண்டாகும்படியாய், இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாய், ஆமென். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் இன்றோடு இப்பொழுதே மாறட்டும். சந்தேக பேய்கள் மாறி போகட்டும். குடும்பத்தை குழப்பங்களும் சூனியங்களும் செய்கிறவர்கள் மனம் திரும்பட்டும். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்களும் சதிகளும் எல்லா விதமான சத்ருவின் வல்லமைகளும் இதோடு இன்றோடு நிர்மூலமாய் போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியாய், ஆண்டிலே ஒரு மகிமையின் ஆண்டாய், மகத்துவத்தின் ஆண்டாய், தேவன் கொடுக்கிற அனுகிரகத்தின் ஆண்டாய் இது மாறும்படியாய், இவர்கள் வழியை இவர்களே வாய்க்க செய்யும்படியாய், நன்மையும் செம்மையுமாய் தேவ கற்பனைகள் கட்டளைகளின்படியே நடக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், என் தெய்வமே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இவர்களுக்கு முன்பாக ஒருவனும் ஒரு காரியமும் ஒரு வேதனையும் சோதனையும் சவால்களும் எதிர் நிற்காதபடி மோசையோடு இருந்தது போலவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு இருந்தது போலவே, என் தெய்வமே, இவர்களோடும் என் அன்பு சகோதர சகோதரிகளோடும் பிள்ளைகளோடும் நீர் நிலைத்திருக்கும்படியாய் நீங்க சொன்னது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நல்ல ஆண்டவர், இவர்கள் காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும், ஐயா, உம்முடைய பிள்ளைகள் ஆசையாய் காத்திருக்கிற காரியங்களிலே, ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் காத்திருக்கிற, ஏக்கத்தோடும் பெருமூச்சுகளோடும் ஆயிரம் எண்ணங்களோடும் காத்திருக்கிற காரியங்களிலே ஒரு விடியல் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வடுக்களும் காயங்களும் மாறி ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் உண்டாகட்டும். ஒரு ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியினுடை உண்டாகட்டும். இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பண்டிகை நாட்களை, ஐயா, நடந்து கொண்டிருக்கிற அற்புதமான பண்டிகை நாட்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் சந்தோஷமும் சமாதானமுமாய், அதற்கு பணம் இல்லை, இதற்கு பணம் இல்லை, இன்னும் சிலர் பிள்ளைகளுக்கு துணி எடுப்பதற்கே பணம் இல்லை, ஐயா, சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஏற்ற வசதி இன்றும் கூட இல்லை, நாங்கள் நம்பி இருந்த காரியங்கள் நடக்கவில்லை, என் கணவன் திரும்பி வரவில்லை, இன்றும் என்னோடு சந்தோஷமாய் பேசவில்லை, இன்னும் என் ஆசை எண்ணங்கள் நிறைவேறவில்லை, நான் நம்பி இருந்த காரியங்கள் நடக்கவில்லை, இந்த கிறிஸ்துமஸும் இந்த வருடத்தின் இறுதியும் எனக்கு கசப்பாய் மாறிவிடாதபடி ஒரு மறுமலர்ச்சி, சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும் என்று காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எதிர்பாராத உதவிகள் கடந்து வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எதிர்பாராத நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். எதிர்பாராத நல்ல ப்ராஜெக்டுகள் கடந்து வரட்டும். உதவி செய்கிறவர்கள் கடந்து வருவார்களாக. உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமும் சமாதானமாய் 2025 எதிர்கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் காணப்படும்படியாய் எங்கள் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். இந்த காரியங்கள் ஒன்றும் சாதாரண காரியங்கள் அல்ல. நாம் பேசிக்கொள்ளுகிற ரகசியங்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கிவிடும். உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி திருப்பு முனைக்கு கொண்டு போகும். நிச்சயமாய் இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புதிய பலத்தை, புதிய கிருபையை தரும். நீங்களோ ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே இதன்படி, இந்த கற்பனைகள் கட்டளைகளின்படி நீங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் புத்திசாலிகளாய் இருப்பீர்கள். நேற்று அதிகாலையில் கொடுத்த அந்த நல்ல செய்தியை கேட்காதவர்கள் தவறவிட்டு விடாதீர்கள். இந்த செய்திகளை எல்லாம் அநேகருக்கு இந்த வருஷத்தின் கடைசியிலே அதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் கூட போடாம போறவங்க நிச்சயமாய் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுதே, நம்ம ஃபைலுக்குள்ள போகும் பொழுதே முதல்ல ஒரு லைக் போட்டுட்டு பிரைஸ் லார்ட் போட்டுட்டு உள்ள போங்க. ஆசீர்வாதமான நாட்களை நீங்கள் நிச்சயமாய் காணுவீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தொடர்ந்து நடக்க போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக ஒரு நாளும் ஜெபிக்க தவறிவிடாதிருங்கள். ஓ மைட்டி காட், இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் உங்களுக்கும் எனக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மாறப்போகிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஜெபியுங்கள், பங்கு வருங்கள். ஓ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.